ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீக்கோட ஓவரால் மார்க்கெட் வியூ என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ நிஃப்டி 50ல் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேஞ்ச் ஓவர்னால உங்களுக்கு 4 வீலர் அண்ட் 2 வீலர் கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக்கான அந்த எஃப்எம்சிஜி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பெட்டராக. நம்ம வந்து இது வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், ஹுண்டாய், போஷு இது எல்லாமே வந்து அந்த ஆட்டோமொபைல் செக்டார் ரிலேட்டடு. சிஜி பவர் வந்து உங்களுக்கு இது எஃப்எம்சிஜியில் வந்துடுது. டிமார்ட் எஃப்எம்சிஜி வந்து எப்போயுமே எவர் கிரீன் செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பெருசாக மொமெண்டமாக பர்ஃபார்ம் பண்ணாது, கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். சிஜி பவர் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் எனர்ஜியில் வந்துடுது. ஸோ அது வந்து அதுவுமே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவுட் ஆஃப் த மேஜர் செக்டாரில் இது சிஜி பவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. இது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், ஓலா எலக்ட்ரிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டட். உங்களுக்கு இப்போ ஜூப்ளி ஃபுட்டு, கோல்பால், வோல்டாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸு, அந்த ஆல்டர்னேட் எனர்ஜி அண்டு ஆட்டோமொபைல் செக்டார் ரிலேட்டட் இருக்கிறது தான் மேஜராக வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் கம்மிங் வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், எஃப்எம்சிஜி தான் உங்களுக்கு டாப் பர்ஃபார்மிங்கில் இருந்திருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செக்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெட்டில் இருந்திருக்கு. ஏன்னா அந்த 2 வீக்ஸாக வந்து இந்த டேரிஃப் இஷ்யூனால மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதையும் பார்க்கலாம். நிஃப்டி எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எஃப்எம்சிஜி மட்டும் ஒரு 0.7%. இது வந்து பெரிய வந்து ரைஸ் கிடையாது. மார்க்கெட் வந்து இது வந்து நம்ம இப்போதைக்கு ப்ரெசன்ட் ட்ரெண்ட் வந்து ரெட்டாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம கொஞ்சம் சில லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க முடியும். அதே மாதிரி மொமெண்டத்துக்கு போன ஸ்டாக்ஸு எதெல்லாம் மொமெண்டத்துக்கு போன ஸ்டாக்ஸில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது சன் ஃபார்மா அண்ட் பஜாஜ் ஆட்டோ. நிஃப்டி 50ல் நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா டாபரு, சிஜி பவர், கெயிலு, மதர்சன் சுமி அண்ட் டாடா பவர். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரோ ஃபார்மா, அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், ஏஐஏ இன்ஜினியரிங், 3M இண்டியா அண்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், பெர்ஜர் பெயிண்ட் இதெல்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வைக்க வேண்டிய ஸ்டாக்ஸு. இதுலேயுமே செக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி செக்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வாரி இன்ஜினியரிங்கு, சிஜி பவர்லாம் ரைஸ் ஆகிருக்கு. மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஓரளவுக்கு மொமெண்டத்தில் இருக்குது. மிட் கேப்பும் மொமெண்டத்தில் இருக்குது. பிஎஸ்யூ பேங்க்ஸும் கொஞ்சம் மொமெண்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக அந்த 2-3 செக்டாருக்குள்ளே தான் வந்துட்டு மொமெண்டம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிஃப்டி என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரைஸ் ஆகி போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம வீக்லி சார்ட்டில் இருக்கோம். இந்த கரெக்ஷன் டேரிஃப்னால திரும்பவும் இந்த கரெக்ஷன் பின்பார் ஃபார்ம் ஆச்சு. பின்பார் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு கிளியராக வந்து ஒரு செல்லு பெரிய ஒரு லாங் கேண்டில் வந்து இந்த வீக் போட்டுருச்சு. பட் ஆனால் இந்த சப்போர்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகாமல் இருக்குது. ஏபிசி கரெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஆகிருக்கு. திரும்ப ஒரு புல் பேக் கரெக்டாக 50%ல் புல் பேக் ஆகிருக்கு. அடுத்து அங்கேருந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 24,000, 23,800 ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடக்கணும்னா இந்த வீக்லி லோ கட் பண்ணணும், இந்த லோ கட் பண்ணணும். 3 வீக்ஸ் முன்னாடி இந்த லோவை கட் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கேருந்து திரும்பிச்சுன்னா நமக்கு மெயினாக இந்த லெவல் ரெசிஸ்ட் பண்ணும், அடுத்தது வந்து இந்த லெவல் ரெசிஸ்ட் பண்ணும். இதை ரெண்டையும் பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அப்போ பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த 24,000லேருந்து 25,200 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு திரும்பவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த 1,200 பாயிண்ட் வந்து ஒரு ஜோனாக மாறிடும் இங்கேருந்து திரும்பினா கூட. ஸோ இதை வந்து நம்ம கம்மிங் வீக்ஸில் தான் வாட்ச் பண்ணணும். இது ஒரே நாளில் ஒரே வீக்கில் கூட இந்த லெவல் வந்து டச் பண்ணிடலாம், அல்லது இதை பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து திரும்பலாம். இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 கேண்டில் ரெட் போட்டிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது யுஎஸ் கோர்ட் வந்து இந்த டாரிஃப்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேபி நெக்ஸ்ட் மண்டே ஓப்பன் ஆகும்போதே புல்லிஷா ஓப்பன் ஆகி, இந்த லோ கட் பண்ணாமயே போயிடுச்சு அப்படின்னாக்கா, இது ஹையர் லோவா ஃபார்ம் ஆயிடும். அப்போ இங்கேருந்தே இந்த ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம மொமெண்டம் கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம அடுத்த ஆல் டைம் ஹை பக்கத்தில போகுதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத என்னங்கள்னு பார்க்கலாம். அ இந்த மாரி இந்த எக்ஸ்டர்னல் நியூஸ், மேக்ரோ நியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து ஒரு சரியான ஒரு ட்ரெண்டிங் போகாம இருக்கு. பட் ஆனா ஆல் டைம் ஹைய விட்டு ரொம்ப கீழ இறங்கிடுச்சான்னா இல்ல. ஸோ 26,300 ஆல் டைம் ஹை. இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1000, 1500 பாயிண்ட் ரேஞ்சில தான். அந்த 1500 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 4% 5% ரேஞ்சில தான் இருக்கு. அப்போ இது வந்து வால்யூம் கான்ட்ராக்ஷனா கூட விசிபியா கூட நம்ம வச்சுக்கலாம். வால்யூம் கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் படி இங்க கான்ட்ராக்ட் ஆயிட்டு கூட, நமக்கு மேல பிரேக் பண்ணி போறதுக்கான நல்ல ஒரு ராலி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம். நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டு ஃபெஸ்டிவல் சீசன் பக்கத்துலயும் வந்துருச்சு. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் மூட்ல நல்லா பூஸ்ட் அப் ஆயி, இது நல்லா ராலி ஆயி, பிரேக் ஆயி போச்சு அப்படின்னாக்கா, நம்ம அடுத்த ஒரு ஹைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எப்படி வந்து பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்மிங் வீக்ஸ்ல வந்து ஒன் பை ஒன்னா வாட்ச் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா தான். எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு, எந்த செக்டார்லாம் மூவ்மெண்ட்ல இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கிறதுக்காகவும், அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களுக்கு நீங்க அதில ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் நான் குடுக்கறது தான். இத ஒரு ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க. ஓவரால் மார்க்கெட் ஐடியாவும் சப்ஜெக்ட் டூ சேஞ்ச் தான். அது என்ன வேணா ஓவர் நைட்ல ஒரு மேக்ரோ மாறலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேவ் தியரி அண்டு எலியாட் வேவ் இது ஃபிப்னோசிய வச்சு நம்ம என்ன நடக்கும் அண்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன நடக்கும், என்ன நடந்தா நமக்கு மொமெண்டம் கிடைக்குங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ அத பேஸ் பண்ணி எந்த இன்வெஸ்டிங் டெசிஷனும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனா இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோர்சஸ் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கான நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லேருந்து ட்ரேட் பண்ணிக்கிற மாரியும், ஸ்டாக்ஸ் பண்ணிக்கிற மாரியும், கமாடிட்டி பண்ணிக்கிற மாரியும் ட்ரேடிங்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதே மாரி இன்வெஸ்டிங் F&O ஸ்டாக்ஸ் அண்ட் NSE 500 ஸ்டாக்ஸ்ல ஸ்விங் அண்ட் பொசிஷனல் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிங் கோர்ஸ கண்டக்ட் பண்றோம். நிஃப்டி ஆப்ஷன் பையிங்க்கு ஒரே சார்ட்ல கால் அண்ட் புட் சார்ட், ஓவரால் ட்ரெண்ட், பிரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் கோர்ஸ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்சஸ் பத்தின டீடைல் வேணும்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுப்போம். அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு 3 டேஸ் அக்சஸும் நம்ம குடுத்துருவோம் ஃப்ரீயா. நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணிட்டா போதும். எந்த டீடைல்ஸ் வேணாலும் கிளாரிட்டிக்கு இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.